சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரமாக தொடர்ந்த மின்வெட்டு சரி செய்யப்பட்ட நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சியை பார்க்கலாம். மருத்துவமனைக்கு செல்கிற கேபிள்கள் திடீரென்று எரிந்து மின்கசிவு ஏற்பட்டு எரிந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உடனடியாக மருத்துவமனையின் இயக்குநர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு தகவல் அறிவித்ததும் பொதுப்பணித்துறையிலிருந்து அனைத்து அலுவலர்களும் விரைந்து செயலாற்றி இங்கே ஏற்கனவே பேக்கப்பில் இருக்கிற மின்சாரத்தின் மூலம் ஒரு 4 மணி நேரம் எந்த பாதிப்பும் இருக்காது என்கிற நிலையில் இருந்தாலும் அவசர கதியில் பணியாற்றி இன்றைக்கு எம்ஆர்ஐ அங்கே அந்த வார்டில் இருந்த ஒரு ஜெனரேட்டரின் மூலம் ஒரு 12 வெண்டிலேட்டர் நோயாளிகள் இருந்தார்கள். அந்த அறைக்கு மின்சார வசதியை கொடுத்து பாதுகாத்தார்கள். எந்த விதமான பதற்றமும் இல்லாத அந்த ஒரு பதற்ற சூழலும் இல்லை. பொதுப்பணித்துறையினர் மின்கசிவு ஏற்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிற இந்த வயர்களை எல்லாம் இணைக்கும் பணியை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அதற்கான வயர்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இன்னும் 2-3 மணி நேரத்தில் முழுமையாக அந்த பணிகள் நிறைவேறும். இதற்கிடையில் இதற்கு ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிற ஒரு ரெகுலர் வயர் ஒன்று லைனில் மின்சாரம் இருந்த அந்த சூழலில் இப்போது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனை முழுமைக்கும் மின்சார வசதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான மின்தடையும் இல்லாமல் தற்போது பாதுகாப்பான நிலையில் இந்த மருத்துவமனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.